கர்நாடகாவில் தனியார் வேலைவாய்ப்பில் கன்னடர்களுக்கு இடஒதுக்கீடு என்ற மசோதாவிற்கு நாஸ்காமானது எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தனியார் நிறுவன சிடி பிரிவில் 100% கன்னடர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தும் மசோதாவானது உறுதிப்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், கன்னட இடஒதுக்கீடு தொடர்பான முழு விவரம். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களிலும் கன்னடர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில் அந்த இடஒதுக்கீடு மசோதாவானது தற்பொழுது அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதற்கு தற்பொழுது நாஸ்காம் அமைப்பு கடும் எதிர்ப்பானதை தெரிவித்திருக்கிறது. மென்பொருள் மற்றும் சேவை சங்க கூட்டமைப்பு என்று அழைக்கப்படும் நாஸ்காம் இதுக்கு மிகுந்த எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த மசோதா நிறைவேற்றப்படும் பட்சத்தில் ஐடி தொழில் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் கர்நாடகாவில் இயங்க முடியாத சூழலை இந்த மசோதா ஏற்படுத்தும் என்றும், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வேறு மாநிலங்களுக்கு மாற்றம் செய்ய நேரிடும் என்றும் நாஸ்காம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் கர்நாடக அரசினுடைய இந்த இடஒதுக்கீடு மிக மிக கவலைக்குரிய தீவிரமான பிரச்சனை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திறமை செயல்பாடுகளின் அடிப்படையில் தான் ஆட்களை எடுக்க இயலும் எனவும், கன்னட இடஒதுக்கீடு காரணமாக திறமையை புறந்தள்ளி நிறுவனங்களை நடத்த இயலாத சூழல் ஏற்படும் எனவும் நாஸ்காம் கவலை தெரிவித்திருக்கிறது. கன்னட இடஒதுக்கீட்டு மசோதாவை கர்நாடக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் நாஸ்காமானது கோரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த மசோதாவை பொறுத்தவரை தனியார் நிறுவன நிர்வாக பணிகளில் கன்னடர்களுக்கு 50% வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும், பி பிரிவை பொறுத்தவரை கன்னடர்களுக்கு 70% வேலை வாய்ப்பையும், அதே போல டி பிரிவில் உள்ள வேலை பிரிவில் 100% கன்னடர்களுக்கே வழங்க வேண்டும் என்பதுதான் கர்நாடகாவில் புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு மசோதாவாக இருக்கிறது. இது சட்டமாகும் பட்சத்தில் மென்பொருள் தொழில் நிறுவனங்களை கடுமையாக பாதிக்கும் என்று நாஸ்காம் கவலை தெரிவித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. கர்நாடகாவை பொறுத்தவரை குறிப்பாக தலைநகர் பெங்களூரு முழுக்க ஐடி நிறுவனங்களை சார்ந்தே இருக்கிறது. நாட்டினுடைய பல்வேறு அனைத்து மாநிலங்களிலிருந்தும் உலக அளவிலான சர்வதேச ஐடி நிறுவனங்கள் அங்கு பணியாற்றி வருகின்றன. நகரமே ஐடி நகரம் என்று ஒரு அழைக்கப்படக்கூடிய சூழலில் இந்த இடஒதுக்கீடு மசோதா என்பது ஐடி தொழிலில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தற்பொழுது நாஸ்காம் கவலை தெரிவித்திருக்கிறது. இதற்கு இன்னமும் கர்நாடக அரசு சார்பில் எந்த விதமான பதிலும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.